நிறைய ஷூட்டிங் பார்த்துருப்பேன், மக்கள் வருவாங்க, இவரே ஆடியன்ஸ் கூட்டு போறாரு. பிரகாஷ் ராய்னு ஒரு நடிகர், கர்நாடகாவை சேர்ந்தவர், தமிழில் சில படங்கள் நடித்திருக்கிறார். அவர் யார் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழகத்திற்குள்ள வந்து பேசுறதுக்கு? இதே வந்து இங்க இருக்கிற நடிகர்கள் கர்நாடகாவில் போயிட்டு கர்நாடகா அரசியலை பற்றி விமர்சித்தால் பேசாம இருப்பாங்களா? கர்நாடகாவில் போய் பேசினா அமைதியாக இருப்பாங்களா? இல்லை அங்கே இருக்கிற கன்னடிகர்களுக்கு போய் இவங்க அட்வைஸ் பண்ணால் கேட்பாங்களா? இங்கே இருக்கும் தமிழ் நடிகர்கள் யாராவது ஒருத்தர் போய் அங்கே பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம். யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் கர்நாடகாவில் இருக்கிற நடிகர்லாம் நமக்கு வந்து அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு இங்கே ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற திராவிட கட்சிக்காரங்க அப்படி வளர்த்து விட்டுட்டாங்க. பிரகாஷ் ராய்க்கு என்ன அருகதை இருக்குது என்றே தெரியல. 2 படத்தில் நடித்தா நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்களா? அதுவும் நம்முடைய பாரத பிரதமரை பற்றி கேவலமாக பேசுவதற்கு இவர் யாருன்னே தெரியலை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவர். நீங்கள் வந்து டெபாசிட் போன ஒரு அரசியல்வாதி. அது நீங்கள் அரசியலில் நின்று டெபாசிட் இழந்திருக்கீங்க. உங்களுக்கு கர்நாடகத்திலேயே யாரும் உங்களை சீன்றது கிடையாது. நீங்கள் வந்து பிரதமரை தியானம் பண்ணுறதை வந்து அவர் இதுக்காக விளம்பரத்துக்கு பண்ணுறாரு, நடிக்கிறாரு, கேமரா. இப்போ ராகுல் காந்தி வெளியே போகும்போது என்ன கேமரா இல்லாமலா போகிறாரு? இல்லை பிரியங்கா காந்தி கேமரா இல்லாமல் போகிறார்? அவர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நாம் புரிந்துக்கணும். அவர் ஒரு பிரதமர். அவருக்கான பாதுகாப்பு என்பதை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். அதில் கண்டிப்பாக கேமராமேன்களும் இருப்பாங்க, இருக்கத்தான் செய்வார்கள். இதில் என்ன தவறு இருக்குது? ஒரு நடிகராக இருக்கும் உங்களை சுற்றியே 4 கேமராமேன் சுற்றும் போது அவர் ஒரு பிரதமர். அவரை சுற்றி எத்தனை கேமராமேன்கள்? ஆளுங்கட்சியை விட்டுடுங்க, எதிர்கட்சியான நீங்களே கேமரா வச்சுக்கிட்டு தானே அவரை சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. அவரை எங்கடா ஃபோட்டோ எடுக்கலாம், அவரை எப்படிடா காமிக்கலாம்னு அதை நீங்களே செய்யும் போது ஆளுங்கட்சியானவர்கள் செய்ய மாட்டார்களா? அதை போய் ஒரு கேவலமான விமர்சனம். ஆனால் இந்த விமர்சனத்தை நான் வந்து இந்துக்களுக்கு எதிரான விமர்சனமாகத்தான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் அங்கே ஒன்றும் ஜாலிக்காக போகலை. அங்கே வந்து அவர் ஏதோ பொழுதுபோக்காகவும் போகவில்லை. ஒரு தியானம் பண்ணுவதற்காக போனதை வந்து கேலி பண்ணுவது என்பது மிக மோசமான போக்கு. இதுதான் நாங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி, இது திமுக, இந்துக்களுக்கு எதிரான ஆட்கள், இந்த மாதிரி பிரகாஷ் ராயான் மாதிரியான ஆட்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே தான். அப்போ இவர்கள் இந்துக்களுக்கு எதிரான பொதுவான ஆட்கள் எல்லாரும் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னா அது இந்தி கூட்டணியாக தான் இருக்க முடியும். பிரகாஷ் ராய்னு ஒரு நடிகர், கர்நாடகாவை சேர்ந்தவர், தமிழில் சில படங்கள் நடித்திருக்கிறார். அவர் யார் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழகத்திற்குள்ள வந்து பேசுறதுக்கு? இதே வந்து இங்கே இருக்கிற நடிகர்கள் கர்நாடகாவில் போயிட்டு கர்நாடகா அரசியலை பற்றி விமர்சித்தால் பேசாமல் இருப்பாங்களா? கர்நாடகாவில் போய் பேசினா அமைதியாக இருப்பாங்களா? இல்லை அங்கே இருக்கிற கன்னடிகர்களுக்கு போய் இவங்க அட்வைஸ் பண்ணால் கேட்பாங்களா? இங்கே இருக்கும் தமிழ் நடிகர்கள் யாராவது ஒருத்தர் போய் அங்கே பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம். யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் கர்நாடகாவில் இருக்கிற நடிகர்லாம் நமக்கு வந்து அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு இங்கே ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற திராவிட கட்சிக்காரங்க அப்படி வளர்த்து விட்டுட்டாங்க. பிரகாஷ் ராய்க்கு என்ன அருகதை இருக்குது என்றே தெரியல. 2 படத்தில் நடித்தா நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்களா? அதுவும் நம்முடைய பாரத பிரதமரை பற்றி கேவலமாக பேசுவதற்கு இவர் யாருன்னே தெரியலை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவர். நீங்கள் வந்து டெபாசிட் போன ஒரு அரசியல்வாதி. அது நீங்கள் அரசியலில் நின்று டெபாசிட் இழந்திருக்கீங்க. உங்களுக்கு கர்நாடகத்திலேயே யாரும் உங்களை சீன்றது கிடையாது. நீங்கள் வந்து பிரதமரை தியானம் பண்ணுறதை வந்து அவர் இதுக்காக விளம்பரத்துக்கு பண்ணுறாரு, நடிக்கிறாரு, கேமரா. இப்போ ராகுல் காந்தி வெளியே போகும்போது என்ன கேமரா இல்லாமலா போகிறாரு? இல்லை பிரியங்கா காந்தி கேமரா இல்லாமல் போகிறார்? அவர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நாம் புரிந்துக்கணும். அவர் ஒரு பிரதமர். அவருக்கான பாதுகாப்பு என்பதை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். அதில் கண்டிப்பாக கேமராமேன்களும் இருப்பாங்க, இருக்கத்தான் செய்வார்கள். இதில் என்ன தவறு இருக்குது? ஒரு நடிகராக இருக்கும் உங்களை சுற்றியே 4 கேமராமேன் சுற்றும் போது அவர் ஒரு பிரதமர். அவரை சுற்றி எத்தனை கேமராமேன்கள்? ஆளுங்கட்சியை விட்டுடுங்க, எதிர்கட்சியான நீங்களே கேமரா வச்சுக்கிட்டு தானே அவரை சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. அவரை எங்கடா ஃபோட்டோ எடுக்கலாம், அவரை எப்படிடா காமிக்கலாம்னு அதை நீங்களே செய்யும் போது ஆளுங்கட்சியானவர்கள் செய்ய மாட்டார்களா? அதை போய் ஒரு கேவலமான விமர்சனம். ஆனால் இந்த விமர்சனத்தை நான் வந்து இந்துக்களுக்கு எதிரான விமர்சனமாகத்தான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் அங்கே ஒன்றும் ஜாலிக்காக போகலை. அங்கே வந்து அவர் ஏதோ பொழுதுபோக்காகவும் போகவில்லை. ஒரு தியானம் பண்ணுவதற்காக போனதை வந்து கேலி பண்ணுவது என்பது மிக மோசமான போக்கு. இதுதான் நாங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி, இது திமுக, இந்துக்களுக்கு எதிரான ஆட்கள், இந்த மாதிரி பிரகாஷ் ராயான் மாதிரியான ஆட்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே தான். அப்போ இவர்கள் இந்துக்களுக்கு எதிரான பொதுவான ஆட்கள் எல்லாரும் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னா அது இந்தி கூட்டணியாக தான் இருக்க முடியும்.